நேற்று துறை அமைச்சராக பொறுப்பேற்றவரை நீங்கள் ஆய்வுக் கூட்டங்களில் பேசியிருக்கீங்க. கோயிலுக்கு வரவங்க மன நிம்மதியோட சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகணும். நிறைய முதலை திருக்கோயில்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கட்டண தரிசனம் அண்ட் விரைவு தரிசனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஏதாவது செயல் திட்டங்கள் பேசியிருக்கீங்களா? என்ன நடவடிக்கைகள் எடுக்க? நேற்று துறை ரீதியான முதற்கட்ட ஆய்வை நாங்கள் மேற்கொள்ளும்போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் அதில் விவாதித்தோம். குறிப்பாக கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில் சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில் நல்லபடியாக வெளியில் போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதே போல் கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் அதே போல் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றாக செய்யும்பொழுது உங்களுக்கு நான் வேளாவரியாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த கோயில் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே ஒன்றொன்றாக செக் பண்ணி இதை எல்லாமே உண்மையிலேயே கோயில்களுக்கும் இந்த கோயில் அறநிலைத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அது அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் முக்கியமாக வேண்டுகோள் வச்சது என்ன அப்படின்னா, உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் இருக்கக்கூடிய கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் நேர்மையாக நிச்சயமாக பணி செய்தே ஆக வேண்டும். எந்த விதமான ஊழலுக்கோ எந்த விதமான அதிகாரத்தை மையத்தை உருவாக்குவதற்கோ அங்கே கோயில்களுக்கு இடம் கிடையாது. அங்கே ஊழலற்ற நேர்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய மனநிலையில் கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் பணி செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதை குறிப்பாக மேலோட்டமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் மேல்நிலை அதிகாரிகளோடு பேசுகிறது மட்டும் இல்லாமல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நானே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கோயில்களும் நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அனைத்து புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மிக திறம்பட செயல்படுத்தப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இன்னும் மேம்படுத்தப்படும். கோயில்கள் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய எந்த கரப்ஷனாக இருந்தாலும் இதற்கு பிறகு அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அனைத்து வகையிலும் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு துறையாக அறநிலைத்துறை அமையும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் திருவானை கோயில் பகுதியில் நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது, அடிமனை பிரச்சனை. அதற்கு தீர்வு காணப்படுமா? நீண்ட நாளாக கோரிக்கை. ஸ்ரீரங்கத்திலும் திருவானை கோயிலும் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். அதற்கான ஆவணங்கள் எல்லாமே நான் பெற்றிருக்கிறேன். அது தொடர்பாக இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங்கும் நான் ஆல்ரெடி போட சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைகள் குறிப்பாக விலாவரியாக ஆராய்ந்து மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்படும். கோவில்களுடைய அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்காக அனைத்து வகையான ஆய்வுகளையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னென்ன அடிப்படை வசதிகள் கோயில்களுக்கு தேவைப்படுவது, நீங்கள் சொல்வது போல கழிப்பறை வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், அன்னதான கூடங்களாக இருக்கட்டும், பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதிகளாக இருக்கட்டும், அவர்கள் செல்வதற்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் 360 டிகிரியில் கோவில்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கான முன்னெடுப்புகளுக்காக டிஸ்கஷனில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அந்தந்த துறை அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி அதற்கான சரியான திட்டங்கள், ஏன்னா நானும் பேருக்கு 4 திட்டங்களை அறிவித்தேன், நானும் பேருக்கு 4 இனாக்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு போகிறது இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் எங்களுடைய ஆட்சி இருக்கும் வரை எங்கள் ஆட்சிக்கு பிறகும் அந்த மெக்கானிசம் தொடரணும், அது மக்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சமயபுரம் ஸ்ரீரங்கம் 2 கோயிலையுமே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வழியில் விஐபி கொண்டு போகிறாங்கன்றத தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனை வந்துச்சு. போன மாதம் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த வீடியோ வெளியாகி அது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கும் பேசியிருக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து பக்தர்கள் வருகிற அந்த கியூவை முறைப்படுத்துவதற்காக, பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்வதற்காக அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்வதற்கு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது எல்லாமே நடக்கும்.